மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவை முழுவதையும் வெறும் 30 நிமிடங்களில் மொத்தமாக அழிக்க போதுமான அணு ஆயுதங்கள் இஸ்ரேலிடம் உள்ளது. இஸ்ரேலை தவிர உலகத்தில் ரஷ்யா கூட தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது தன்னுடைய நாடே அழிந்து இல்லாமல் ஆகிவிடுமோ என்ற பயம் வந்தால் முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்ற பாலிசி வைத்திருக்கக்கூடிய நாடு இஸ்ரேலும் ரஷ்யாவும். இதை தவிர இஸ்ரேல் 1972 ஆண்டிலிருந்து wrath of God, கடவுளின் கோபம் என்ற திட்டத்தின் வழியாக டார்கெட் கில்லிங், அதாவது இலக்கு கொலைகளை செய்வதிலும், முக்கியமாக மதத்தின் பெயரில் தீவிரவாதம் செய்யும் உயரடுக்கு இராணுவ மற்றும் அரசியல் தலைவர்களை அழிப்பதில் மிகவும் திறமையான ஒரு நாடு என்றால் உலகத்தில் அது இஸ்ரேல் மட்டும்தான். ஒரு முழு அளவிலான போரில் ஈரானின் மொத்த இராணுவத்தை தாக்குவதற்கும் மற்றும் ஈரானின் மத தலைவர்களை அழிப்பதற்கும், அதோடு சேர்த்து மத்திய வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுசக்திக்கான தடயத்தையும் அழிக்கவும்